எனவே கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அந்த கர்கராவுக்கு முன்னால் எங்களுடைய பாவங்களை அழித்துக் கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த கர்கராவுக்கு முன்னால் எங்களுடைய இஅ்திகாஃப்களை நாங்கள் அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த கர்கராவுக்கு முன்னால் எங்களுடைய இராக்கால வணக்கங்களை நாங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். அந்த கர்கராவுக்கு முன்னால் கபூரிலே யாருமே நுழைய முடியாது இந்த ஜனாசாவை தவிர. ஆனால் எங்களோடு சேர்ந்து நுழையக்கூடிய ஒரே ஒரு நண்பன், ஒரே ஒரு ஆத்ம சாந்தி, அந்த குர்ஆன் மாத்திரம் எங்களோடு கபூரிலே எங்களுடைய நெஞ்சுக்கு மேலால் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அங்கே விசஜந்துக்களை நுழைய விட முடியாது, அங்கே வேதனுடைய மலக்குகளை அங்கே வரவிட முடியாது. அப்படியான உச்ச நண்பனை நாங்கள் பராமரிப்பதற்கு இந்த உலகத்திலே மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் என்பது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியிலே உறங்கிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதியிருக்கின்றார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் ஓதுவதற்கு எங்களுக்கு மஸ்ஜிது மாத்திரம் தேவைப்பட மாட்டாது. எங்களுடைய வீட்டிலேயும் குர்ஆன் ஓதலாம், மனைவியுடைய மடியிலேயும் குர்ஆன் ஓதலாம், எங்களுடைய பிரயாணத்திலேயும் குர்ஆன் ஓதலாம், தூங்கிக் கொண்டும் குர்ஆன் ஓதலாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆன் திலாவத்தை நாங்கள் பூர்த்தி செய்வதற்கு இந்த கர்கராவுக்கு முன்னால் தயாராக வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இப்படியாக இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் எங்களுடைய பலஸ்தீன சிறார்களுக்காக, பச்சிலம் பாலகர்களுக்காக தங்களுடைய உயிரையே அந்த இரத்த வெள்ளத்திலே தூக்கி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீர குழந்தைகளுக்காக இன்று எங்களுடைய நாட்டிலே அவர்களுக்காக ஒரு நிதி திரட்டப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நான் ஏன் இந்த இடத்திலே பணம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அந்த மக்கள் இன்று தியாகம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் இன்று அந்த இரத்த வெள்ளத்திலே குடிக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுக்காக மாத்திரம் குடிக்கவில்லை, எங்களுக்காக வேண்டியும் சேர்த்துதான் குடிக்கின்றார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் அந்த பூமியை விட்டு, தினந்தோறும் அள்ளி கொட்டுகின்ற அந்த பூமியை விட்டுவிட்டு பல செல்களாலும் பல உயிர் தியாகங்களாலும் அங்கே துச்சமாக மதிர்த்து கொண்டு தன்னுடைய உயிரை தூக்கி கொண்டிருக்கின்ற அந்த யுத்த பூமியை விட்டுவிட்டு எப்போ அந்த நாட்டை விட்டு சென்றிருக்கலாம். தங்களுடைய சொத்து செல்வங்களை அந்த இஸ்ரேலிய கொடூர படுகொலைகள் என்று பறித்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த நிலைக்கு முன்னதாகவே அவர்கள் தங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறியிருக்கலாம். தங்களிடத்திலே இருந்த பல மாடிக்கணக்கான வீடுகள், தங்களிடத்திலே இருந்த பல சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் சவுதியிலே குடியேறியிருக்கலாம், அமெரிக்கா போன்ற பல வல்லரசு நாடுகளிலே குடியேறியிருக்கலாம். அனைத்து நாடுகளும் இன்று அந்த மக்களுக்காக கைகோர்த்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், உங்களை நாங்கள் குடியமர்த்துகின்றோம், உங்களுக்கு பல கோடிகளை தருகின்றோம், பல வாகனங்களை தருகின்றோம், நீங்கள் நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி வாருங்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அங்கே பிறந்த அந்த தாயும், அங்கே பிறந்த அந்த குழந்தையும், அங்கே வாழ்கின்ற அந்த தந்தையும் எதை நினைக்கின்றார்கள் தெரியுமா? இது யுத்த பூமியாக இருக்கலாம், ஆனால் இந்த உம்மத்தினுடைய அடித்தளம், அத்திவாரம் இந்த நபிமார்கள், இந்த சஹாபாக்கள், இந்த மலக்குகள் வந்து பிரயாணித்த இந்த பூமி. இதை நான் விட்டு சென்றால் நாளை மறுமையிலே இங்கே டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று எவ்வாறு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோயில் என்று அழைத்தார்களோ, எவ்வாறு அந்த மஸ்ஜிதை இந்த ஷைத்தானுடைய தஜ்ஜாலுடைய கோவிலாக மாற்ற வேண்டும் என்று மூன்றாவது கோவிலை அந்த மஸ்ஜித் அக்ஸாவை இடித்து சிதற வைத்துவிட்டு அந்த கோயிலை கட்ட வேண்டும் என்று இராக் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த இஸ்ரேலியர்கள். அந்த கோயிலை அந்த பூமியிலே கட்டிவிடுவார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நானும் நீங்களும் கண்ட மஸ்ஜித் அது மஸ்ஜித் அக்ஸா மாத்திரம்தான். ஆனால் அதற்கு முந்தைய வரலாறுகளை நாங்கள் அறிய வேண்டியிருக்கின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த உலகத்தை அந்த பூமியிலே தன்னுடைய அனைத்து ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கப்பட்டவர்கள். தனக்கு அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்த ஜின்கள், ஷைத்தான்களை வைத்து அவர்கள் அந்த மஸ்ஜிதை கட்டினார்கள். அவர்கள் கட்டுகின்ற போது ஷைத்தான்களையும் உதவிக்கு அழைத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஷைத்தான்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வரவில்லை, அவர்கள் வற்புறுத்தலான நிலையிலே உதவி செய்தார்கள். கடலிலே இருக்கக்கூடிய முத்துக்களை எடுத்து கொடுத்தார்கள், பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கற்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கிராஃப் மேலே ஒரு எகிப்திய ஒரு மனிதரை அவர்கள் ஆர்கிடெக்ட்ஸாக ஒரு வரைபடத்தை எடுப்பதற்காக அந்த மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி நினைக்கின்றார். அந்த மனிதன் யார் என்று சொன்னால், அவன் எகிப்தை சேர்ந்தவன், கிராப் அபீப் என்று செல்லக்கூடிய ஒரு மஜூசியாக இருக்கின்றான்.
அன்றைய காலத்திலே கட்டிடக்கலையிலே ஒரு சிறந்த இன்ஜினியராக திகழ்ந்தவன் தான் இந்த கிராப் அபீப் என்று செல்லக்கூடியவனாக இருக்கின்றார். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, இந்த கிராப் அபீப் என்பவன் ஒரு ஷைத்தான் வணங்கி ஒரு மஜூசியாக இருக்கின்றான். இவன் நினைக்கின்றான், நான் இந்த சுலைமானுக்கு ஏன் இந்த மஸ்ஜிதை கட்ட வேண்டும்? இந்த சுலைமான் கல்லாத வயதிலே இருந்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய அத்தனை சக்தியையும் பயன்படுத்தி, என்னுடைய அத்தனை ஆற்றலையும் பயன்படுத்தி இந்த மஸ்ஜிதை நான் கட்டிவிட்டால் இந்த சுலைமானுக்கு பின்னால் ஷைத்தானை வணங்கக்கூடிய டெம்பிளாக, கோவிலாக நான் இதை மாற்றிவிடலாம் என்று யோசிக்கின்றான். கண்ணியமான சோர்களே, பெரியோர்களே, இந்த கிராப் அபீப் செல்லக்கூடிய இந்த மனிதருக்கு வைத்த பெயர் தான் மேசன் என்கின்ற பெயர். இன்று எங்களுடைய கலைஞர்களை, கட்டடம் கட்டக்கூடியவர்களை மேசன் மேசன் என்று அழைக்கின்றோம். இது தமிழ் அகராதியிலும் கிடையாது, ஆங்கில அகராதியிலும் கிடையாது. இதை பண்டைய கால கிரேக்க ஆய்வாளர்களுடைய புத்தகங்களிலேயும் கிடையாது. ஆனால் இது ஒரு பண்டைய கால வார்த்தை. அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழிந்த வார்த்தை தான் மேசன் என்கிற வார்த்தை. கட்டடங்களை கட்டக்கூடியவர்களுக்கு மேசன் என்று அழைத்தார். அன்று தொட்டு இன்று வரைக்கும் இது மேசன் என்பதாக பாவிக்கப்படுகின்றது. எனவே இந்த மனிதரை வைத்து அந்த டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்கின்ற அந்த பின்னால் டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று அழைக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டுகின்றார். இதற்கு உதவியாக ஜின்களும் ஷைத்தான்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும், இந்த கிராப் அபீப் உட்பட இந்த ஜின்கள் உட்பட அனைவரும் என்னுடைய விரோதிகள் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் தான் மரணிக்க கூட இந்த ஜின்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார். எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே மரணிக்கின்றார்கள். அதை அந்த கிராப் அபீபும் அறிந்து கொள்ளவில்லை, அங்கே ஜின்களும் அறிந்து கொள்ளவில்லை. எனவே மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டி பூர்த்தியாக்கப்படுகின்றது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை அவர்கள் அறிந்து கொள்கின்றார். இப்போது என்ன செய்கிறார்? இந்த கிராப் அபீப் என்பவன் அந்த மஸ்ஜிதை கைப்பற்றுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய இந்த மஸ்ஜிதை கைப்பற்றுகின்றார். இந்த மஸ்ஜிதுக்கு அடுத்ததாக உரித்தானவர்கள் இந்த யகூதிகள் என்று செல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியினராக இருக்கின்றார். ஆனால் இவர்களை என்ன செய்கின்றான்? ஷைத்தான் வணங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த மஸ்ஜிதை மாற்றுகின்றான். அந்த நேரத்திலே ஷைத்தான் இவர்களிடத்திலே வந்து கூறுகின்றான், நான் தான் இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செய்வதவனாக இருக்கின்றேன். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌராத்தை பின்பற்றவில்லை, அவர்கள் ஒரு வேதத்தை பின்பற்றினார்கள். அது தில்மூன் என்று செல்லக்கூடிய ஒரு வேதம். அதே போன்று மப்பாலா என்று செல்லக்கூடிய மந்திரங்கள், சூனியங்கள் நிறைந்த ஒரு வேதம். கண்ணியமானவர்களே, இதை ஷைத்தான் என்ன செய்கின்றான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிம்மாசனத்துக்கு கீழால் இருந்து எடுத்துக் கொடுக்கின்றான். ஷைத்தான் அதை எழுதி அதை அங்கே வைத்துவிட்டு இதுதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றிய வேதம் என்று எடுத்துக் கொடுக்கின்றான். இந்த வேதத்தின் மூலமாகத்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வசப்படுத்தினார்கள், ஷைத்தான்களை கண்ட்ரோல் பண்ணினார்கள், இந்த உலகத்தையே தன்னுடைய ஆட்சிக்கு கீழால் வைத்திருந்தார்கள். இதை நீங்கள் படிக்கின்ற போது, பின்பற்றுகின்ற போது நீங்களும் இந்த உலகத்துடைய ஆட்சியாளர்களாக மாறலாம். நீங்கள் அவ்வாறு செய்வீர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு மிக பெரும் ஆட்சியாளர் ஒருவரை தருவேன் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, எனவே அங்கே அன்றைய காலத்திலே இருந்த ரிப்பியூன்கள் என்று செல்லக்கூடிய யகூதிகளுடைய அந்த உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? இதை நம்பிவிடுகின்றார்கள். இந்த ஷைத்தானுக்கு வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே அந்த வேதத்தை படிக்கின்றார்கள். பலவிதமான மந்திரங்கள் எல்லாம், சூனியங்கள் எல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய அந்த சூனியங்களை நிறைவேற்றக்கூடிய ஷைத்தான்களை எல்லாம் அங்கே ஷைத்தான் அறிமுகப்படுத்தி கொடுக்கின்றார். எனவே இந்த வேதங்களை எடுத்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? படிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அதன் தோரணையிலே தங்களுடைய மக்களை வழி நடத்த ஆரம்பிக்கின்றார்கள். இவர்களுடைய நிலைமை என்னவென்று சொன்னால், எங்களுக்கான ஒரு தலைவர் வருவார், எனவே இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்கின்ற இந்த டெம்பிள் கோயில் எங்களுடைய தலைவனுக்காக வேண்டி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியான நிலைப்பாட்டிலே இருந்தார். ஆனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் கோவிலாக மாற்றப்படுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டார். எனவே வெளிநாட்டு படைகள் மூலமாக, ரோமர்கள் மூலமாக அந்த பள்ளியை, அந்த கோயிலை அல்லாஹ் தஆலா இடித்து தடமாற்றுகின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதன் பின்னால் பல தடவைகள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இடிக்கப்படுகின்றது. இறுதியாக முஸ்லிம்களுடைய கையிலேயும் வருகின்றது. இதன் பின்னால் மீண்டும் யகூதிகளுடைய கைகளுக்கு செல்கின்றது, மீண்டும் முஸ்லிம்களுடைய கையிலே வருகின்றது. இப்போது அந்த யகூதிகள்
மீண்டும் அந்த டெம்பிளை நாங்கள் கட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருக்கின்றார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு தெரியும் இந்த வித்தைகள் காட்டக்கூடிய மெஜிக்கல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய நாடுகளுக்கும் எங்களுடைய ஊர்களுக்கும் வந்திருக்கின்றார். எங்களுடைய கலாச்சார கொள்கைகளிலே இந்த வித்தைகள் மந்திரங்களை காட்டி எங்களை ஏமாற்றி இருக்கின்றார். இவர்கள் இந்த வித்தைகளை எங்கிருந்து படித்தார்கள் என்று சொன்னால் இந்த கப்பாலா என்று செல்லக்கூடிய இந்த வேதத்திலே இருந்துதான் இவர்கள் படிக்கின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு எங்களுக்கு போனிலே நாங்கள் பலவிதமான சினிமாக்களை காட்டுகின்றோம். அதிலே அண்மை சில காலங்களுக்கு முன்னால் ஹாரி பாட்டர் என்று செல்லக்கூடிய ஒரு சிறுவர்களுடைய அந்த படத்தை நாங்கள் காட்டியிருப்போம். இந்த படம் இருக்கின்றதே, இது முழுக்க எங்களுடைய சிறார்களை டார்கெட் பண்ணி அந்த கப்பாலாக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி, இந்த மந்திரங்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி இந்த யகூதியல் மூலமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இந்த ஹாரி பாட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். அதற்காக வேண்டி யாரும் இன்று சென்று தங்களுடைய தொலைபேசிகளில் அதை அடித்து பார்த்து விடாதீர்கள். எனக்கு அதனுடைய பாவம் வந்துவிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு பயங்கரமான ஒரு திரைப்படம் தான் அது. எங்களுடைய சிறார்களுடைய அந்த உள்ளத்திலே சிறிய வயதிலே இருந்து இந்த மந்திரங்களை, இந்த கப்பாலா என்கிற பொய்களை விதைப்பதற்காக வேண்டி அவர்கள் செய்த சதிதான் இவ்வாறான திரைப்படங்களை வெளியிடுவது. இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய அந்த வேதத்திலே இருக்கின்றது, நீ யகூதியை தவிர ஏனைய மக்கள் எல்லாம் நாய்களை போன்றவர்கள், இவர்களை கொலை செய்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும், அவர்களுடைய சிறார்களை கொன்று குவித்தால் உங்களுக்கு நன்மை எழுதப்படும் என்று இவ்வாறு ஷைத்தான் எழுதி கொடுக்கின்றார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இவ்வாறான மோசமான கொள்கைகளையும் விதிகளையும் கொண்ட இந்த யகூதிகள் இவர்களுடைய கடைசி கட்டம் என்னவென்று சொன்னால் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை எடுத்துவிட்டு அங்கே எவ்வாறு ஆரம்பத்திலே டெம்பிள் ஆஃப் சுலைமான் என்று இருந்ததோ, அதன் பின்னால் ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு கோவிலாக அது மாற்றப்பட்டதோ, அதே கோவில் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும். அங்கே முஸ்லிம்களுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. எங்களுடைய தஜ்ஜால் ஷைத்தான் எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய அந்த தலைவன் என்று சொல்லக்கூடிய அந்த தஜ்ஜாலை அந்த கோயிலிலே கொண்டு வந்து இருப்பாட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய அன்று தொட்டும் இன்று வரைக்கும் உள்ள முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இதற்காக வேண்டி அவர்கள் பல கோடிக்கணக்கான மக்களை கொண்டு குவிக்க வேண்டி இருக்கின்றது. இதற்காக வேண்டித்தான் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தங்களிடத்திலே விளங்கி இருக்கின்றார்கள், பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம், பணம் இருந்தால் மார்க்கத்தையும் வேண்ட முடியும், பணம் இருந்தால் ஆட்சியாளர்களையும் வேண்ட முடியும், பணம் இருந்தால் நாட்டையும் வேண்ட முடியும் என்றதை அவர்கள் உணர்கின்றார். எனவே தங்களுடைய உற்பத்திகளை உலக நாடுகள் முழுக்க அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அதற்கு அடிமையானவர்களாக நாங்களும் மாறிவிடுகின்றோம். கண்ணியமானவர்களே, பெரியோர்களே, தினந்தோறும் நாங்கள் கூக்குரல் விடுகின்றோம், இந்த இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், பலஸ்தீன மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றோம். ஆனால் எங்களுடைய வீடுகளில் இந்த இஸ்ரேலி உற்பத்திகளை நாங்கள் பாவிக்கின்றோம் என்பதை மறந்து விடுகின்றோம். எங்களுடைய சாப்பாடை அந்த நாங்கள் வெள்ளிக்கிழமைகளை உண்ணுகின்ற அந்த விசேஷமான அந்த சாப்பாட்டோடு இந்த இஸ்ரேலுக்குரிய கட்டணமான பல ₹1, ₹2 செலுத்திவிட்டு தான் அன்றைய குளிர்பானத்தை நாங்கள் குடிக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எனவே இவர்கள் என்ன செய்கின்றார்கள், அன்றைய அந்த காலத்து பலஸ்தீன மக்களை விரட்டுவதற்காக வேண்டி இவர்கள் மிகப்பெரும் யுத்தத்தை தயார் செய்கின்றார்கள். அந்த யுத்தத்திலே அவர்கள் பல உயிர்களை காவு கொள்ள வேண்டி இருக்கின்றது. எனவே நாங்கள் மிகப்பெரிய கொலையாளர்கள் என்பதை இந்த உலக நாடுகள் கண்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி பலவிதமான யுக்திகளை கையாளுகின்றார்கள். அதிலே ஒரு யுக்தி தான் சிறிய வயதிலே இருந்து இந்த யுத்தம், இந்த கொலை, இந்த இரத்த வெள்ளங்களை எல்லாம் சிறார்களுக்கு ஒரு சிம்பிளாக இதை காட்ட வேண்டும். இது ஏற்கனவே நான் கண்டது போன்றுதான் இருக்கின்றது என்ற ஒரு சிம்பிளான ஒரு நிலைப்பாட்டிற்கு இந்த மக்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். எனவே இந்த சிறிய வயதிலே இருந்து பலவிதமான கேம்ஸ்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கட்டவிழ்த்து விடுகின்றார்கள். அதிலே கொள்வது, அதிலே சுட்டு வீழ்த்துவது, இரத்த வெள்ளத்திலே ஓடி செல்வது, இவைகள் எல்லாம் சிறார்கள் இன்றும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த பலஸ்தீன மக்கள், அந்த சிறிய குழந்தைகள் கொல்லப்படுகின்ற அந்த காட்சிகளை இந்த சிறுவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு அது பெரிய ஒரு விடயமாக அவர்களுக்கு தோன்றாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே அந்த இரத்த வெள்ளங்களிலே எல்லாம் அவர்கள் பூந்து விளையாடி இருக்கின்றார்.